Hi students, welcome all. Now let's say the interesting topic about a food chain and food web in a part 2 of unit 4. In an ecosystem, there is a chain of relationship between organisms that live there. நம்ம ecosystem பார்த்துருக்கோம், சுற்றுச்சூழல் அமைப்பு. ஸோ அது வந்து இட் கேன் பி அ ஃபாரஸ்ட், இல்லை டெசர்ட், இல்லை மவுண்டெயின், இல்லை ரிவர், பாண்ட், லேக், எந்த ஒரு ஈகோசிஸ்டம் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஈகோசிஸ்டமில் வந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி அ ப்ரொடியூசர், ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, அண்ட் கன்சியூமர்ஸ், அடுத்த ஆர்கானிசத்தை சாப்பிட்றவங்க, அண்ட் டீகம்போஸ் பண்ணுறவங்க. ஸோ ஒரு ஈகோசிஸ்டமில் இந்த 3 விதமான ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்குது. ஸோ தே ஷோ அ செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தம். ஒரு செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். அது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, த சீக்வன்ஸ் ஆஃப் ஹூ ஈட்ஸ் ஹூம், யார் வந்து யாரை சாப்பிட்றா அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ், அதுதான் வந்து அந்த செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இன் அன் ecosystem is called a food chain. It describes by how an organism gets food and nutrition by eating other organisms. ஸோ யார் வந்து யாரை சாப்பிட்றா, அப்போது எப்படி அவங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி பார்க்கறதுக்கு பேர் தான் ஃபுட் செயின். ஸோ இட் இஸ் அ செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஓகே, now let's see it in brief. நம்ம ஆல்ரெடி ஈகோசிஸ்டம்னா என்ன, ஈகோசிஸ்டத்தோட டைப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஐ வில் கிவ் தட் லிங்க் இன் அ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் வாட்ச் தட். இந்த ஈகோசிஸ்டம் வந்து 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று டெரஷியல் அண்ட் அக்வாட்டிக். டெரஷியல்னால் லேண்ட், அக்வாட்டிக்னா வாட்டர். ஸோ டெரஷியலில் எப்படி செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது, எப்படி இந்த சீக்வன்ஸ் இருக்குது, ஹூ ஈட்ஸ் ஹூம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட். ஸோ பிளான்ட் வந்து ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட் ரிக்வயர் சன்லைட். ஸோ சன்லேருந்து சன்லைட் வருது, ஏர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்குது, அண்ட் சாயில் ஊற்றுற தண்ணியிலேருந்து இட் கெட்டிங் அ மினரல்ஸ். ஸோ இதை வச்சு பிளான்ட்ஸ் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அந்த பிளான்ட்ஸை யார் சாப்பிட்றாங்க? டீர். ஸோ பிளான்ட் இஸ் ஈட்டன் பை அ டீர். இப்போ டீரை சாப்பிட்றது டைகர். இப்போது ஹூ ஈட்ஸ் ஹூம் அப்படின்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸ், ஒரு செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் போகுது. ஸோ இதுதான் ஃபுட் செயின். இது வந்து டெரஷியலில் நடக்குது. இதே மாதிரி அக்வாட்டிக்கில் வந்து அக்வாட்டிக் பிளான்ட்டை யார் சாப்பிட்றதுன்னா இன்செக்ட், அக்வாட்டிக் இன்செக்ட். இந்த அக்வாட்டிக் இன்செக்டை சாப்பிட்றது வந்து லார்வா, அந்த லார்வாவை சாப்பிட்றது வந்து ஃபிஷ். ஸோ இப்படி தான் ஃபுட் செயின் வந்து டெரஷியல்லையும் அக்வாட்டிக்லேயும் இருக்குது. Now let's see the energy flow in a food chain. ஒரு food chainல எப்படி எனர்ஜி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். This food chain will start with plants. ஸோ plants வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ், வாட்டர், மினரல்ஸ் அண்ட் சன்லேருந்து வரக்கூடிய சன்லைட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது பை அ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஸோ ஃபுட்டை வந்து அதுவே ப்ரிப்பேர் பண்ணதுனால we call this plant as a producer. And this sunlight will trigger a photosynthesis process in plant, and also sunlightலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை வந்து பிளான்ட் அதோட பிளான்ட்டோட பார்ட்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பிளான்ட் இருக்குது, இந்த பிளான்ட்டை சாப்பிட்றதுக்காண்டி கிராஸ் ஹோப்பர் வருது. கிராஸ் ஹோப்பர் வந்து பிளான்ட்டை சாப்பிட்டுச்சு. அப்போது பிளான்ட்டில் இருக்கிற எனர்ஜி வந்து இந்த கிராஸ் ஹோப்பருக்கு ஃப்ளோ ஆகுது, மூவ் ஆகுது. இந்த கிராஸ் ஹோப்பர் வந்து பிளான்ட்டை சாப்பிட்றதுனால we call this as a herbivorous. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்குது, அதனால் இதை வந்து ப்ரைமரி கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கிராஸ் ஹோப்பரை சாப்பிட்றதுக்கு ஃப்ராக் வருது. ஃப்ராக் சாப்பிட்ருச்சு. இது செகண்டாக கன்சியூம் பண்ணுறதுனால we call this frog as a secondary consumer. அண்ட் இந்த ஃப்ராக் வந்து கிராஸ் ஹோப்பர் அப்படிங்கிற இன்செக்ட் மாமிசத்தை சாப்பிட்டதுனால we call this as a carnivorous. அண்ட் இந்த ஃப்ராக் அடுத்து யார் சாப்பிட்றா? க்ரோ. அண்ட் இந்த க்ரோ வந்துட்டு இட் இஸ் அ தேர்டாக கன்சியூம் பண்ணுறதுனால we call it as a tertiary consumer. அண்ட் க்ரோ வில் eat both a plant and also a animal. இப்போ ரெண்டுமே சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதை வந்து ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிளான்ட்லேருந்து அடுத்து கிராஸ் ஹோப்பருக்கு எனர்ஜி மூவ் ஆகிருக்கு, அடுத்து கிராஸ் ஹோப்பர்ட்டேருந்து ஃப்ராக்கு போயிருக்கு எனர்ஜி, அண்ட் ஃப்ராக்டேருந்து க்ரோக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ இப்படி வந்து ஒரு பிளான்ட்டேருந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகிடுச்சு. அண்ட் இதெல்லாம் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் உயிரோடு இருந்ததெல்லாம் இறந்துடும். ஸோ இறந்து போன இதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆஸ் அ டீகம்போசர்ஸ். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளர் ஃபார்ம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி அது சாயிலில் வச்சிடும். தென் சாயிலில் இருக்கிறது திரும்ப பிளான்ஸுக்கே போயிடும்.
ஸோ பிளான்ட்ஸ்க்கு திரும்ப மினரல்ஸாக இல்லை வாட்டர் வழியாக போயாச்சு. அப்புறம் திரும்ப கார்பன் டை ஆக்சைடு கேஸ் சன்லைட்டை வச்சு மறுபடியும் பிளான்ட் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். திரும்ப அடுத்து வந்து இவங்க சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு அடுத்து இவங்க எல்லோரும் இறந்ததுக்கப்புறம் திரும்ப மைக்ரோ ஆர்கானிசம் டீகம்போஸ் பண்ணும், மறுபடியும் வந்து பிளான்ட்டுக்கு போகும். திரும்ப மறுபடியும் வந்து பிளான்ட் தன்னோட ப்ரொடியூசர் வேலையை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக்காக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் சைக்கிளிக்காக நடந்து எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபுட் செயினில் பிளான்ட் தான் ப்ரொடியூசர், கிராஸ் ஹோப்பர், ஃப்ராக், க்ரோ இதெல்லாம் வந்து கன்சியூமர். 3 different கன்சியூமர். Now let's see about these 3 different consumer as the trophic level in food chain. ஸோ இந்த ட்ராபிக் லெவலில் இந்த லெவல்ஸ்லாம் இப்படி தான் டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். and now let's see about it. எனர்ஜி வந்து பாஸ் ஆகுது ஃப்ரம் அ ப்ரொடியூசர் டு 3 different கன்சியூமர்ஸ். ஸோ பிளான்ட் அப்படிங்கிற ப்ரொடியூசர்லேருந்து 3 different கன்சியூமருக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அனிமல்ஸ் தட் ஈட் அ பிளான்ட்ஸ் ஆர் கால்ட் அ ப்ரைமரி கன்சியூமர். ஸோ ஏதாச்சும் ஒரு அனிமல் வந்து பிளான்ட்டை சாப்பிட்டுச்சு அப்படின்னா ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவோம். எஸ், ஆனால் இந்த ஃபுட் செயினில் இது ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணுறதுனால வி கால் இட் ஆஸ் அ ப்ரைமரி கன்சியூமர். ஸோ ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் பிளான்ட்டை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது ப்ரைமரி கன்சியூமர். அனிமல் தட் ஈட் அ ப்ரைமரி கன்சியூமர் ஆர் கால்ட் அ செகண்டரி கன்சியூமர். ஸோ அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு அனிமல் வந்து ப்ரைமரி கன்சியூமரை சாப்பிடுதோ அதை நம்ம வந்து செகண்டரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தேர்டாக வரக்கூடிய அனிமல் வந்து செகண்டரி கன்சியூமரை சாப்பிட்டுச்சு அப்படின்னா we call it as a tertiary consumer. அண்ட் இந்த tertiary கன்சியூமருமே இன்னும் லார்ஜ் ப்ரிடேட்டர்ஸ் ஏதாச்சும் கன்சியூம் பண்ணி சாப்பிட்டுச்சு அப்படின்னா we call that as a quaternary consumer. அண்ட் அது வந்து டயக்ராமேட்டிக்காக இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் ப்ரொடியூசர் டு ப்ரைமரி கன்சியூமர் டு செகண்டரி கன்சியூமர் டு tertiary கன்சியூமர் டு அ குவாட்டனரி கன்சியூமர். ஸோ இப்படி தான் வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. ஸோ ஏன் ஃபஸ்ட்டு இங்கே பெருசாக இருக்குது போக சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் ஈச் ஆஃப் தீஸ் லெவல்ஸ் இந்த ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு லெவலுமே வி கால் இட் ஆஸ் அ ட்ராபிக் லெவல். இப்போது பிளான்ட் அப்படிங்கிற ப்ரொடியூசருக்கு சன்லைட்லேருந்து எனர்ஜி கிடைக்குதுன்னு பார்த்தோம். இப்போ 100% எனர்ஜி வந்து பிளான்ட்டுக்கு கிடைக்கிறத அதில் பிளான்ட் வந்து 90% ஆஃப் எனர்ஜியை வந்து அதோட லைஃப் ப்ராசஸ் உயிர் வாழ்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்குது. அண்ட் ரிமைனிங் 90 போக 10% வந்து தான் அதோட பாடி செல்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்குது. ஸோ அதோட பாடியில் தான் பாடி செல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இன்னொரு ஆர்கானிசம்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ அந்த ஆர்கானிசத்துக்கு 90% போகாது, 10% தான் எனர்ஜி வந்து போகும். அதனால தான் ப்ரொடியூசர்லேருந்து வெறும் 10% போகிறதுனால 100% வந்து ஃபுல்லாக இருக்குது, அதில் 10% அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஸோ அதனால தான் வந்து 10% அப்படிங்கிறப்போ சுருங்கிருச்சு இந்த பிரமிட். அப்புறம் மேலே போச்சு அப்படின்னா இன்னும் சுருங்கும், அப்புறம் மேலே போச்சுன்னா இன்னும் சுருங்கும். ஸோ அப்படி ஒரு 100%லேருந்து போக சுருக்கிறதுனால தான் இது ஒரு டாட்டில் வந்து நிற்கிது. அண்ட் திஸ் இஸ் அ எனர்ஜி பிரமிட். ஆர்கானிசம் யூசஸ் அப் டு 90% ஆஃப் இட்ஸ் ஃபுட் எனர்ஜி ஃபார் இட்ஸ் லைஃப் ப்ராசஸ் அண்ட் ஒன்லி 10% ஆஃப் எனர்ஜி கோஸ் இன் டு அ நியூ பாடி செல்ஸ். அண்ட் அதை வச்சு தான் அடுத்த அனிமலுக்கு வந்து போகுது when it is eaten up. This loss of energy at each trophic level is shown by a energy pyramid. அண்ட் இப்போ இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த குவாட்டனரி கன்சியூமர் எது வேணாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த குவாட்டனரி கன்சியூமருக்கு மேலே வேறு ஏதாச்சும் வந்து இதை சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. இப்போ லயன் டைகர் எல்லாம் வேறு ஏதாச்சும் வந்து சாப்பிடுதா? நோ. அதே மாதிரி க்ரோக்கடைல் அக்வாட்டிக் வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய க்ரோக்கடைல் வந்து ஏதாச்சும் வந்து சாப்பிட முடியுமா? நோ. ஸோ அந்த மாதிரி இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த tertiary கன்சியூமர், இந்த குவாட்டனரி கன்சியூமர், ஸோ இதெல்லாம் வந்து இதை அடித்து சாப்பிட்றதுக்கு இன்னொரு ப்ரெடேட்டார் வந்து கிடையாது. Now let's see about the importance of food chain. ஸோ ஃபுட் செயினோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபுட் செயின் அப்படின்னா யார் வந்து யாரை சாப்பிட்றது. ஸோ அந்த செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஃபுட் செயின் மூலமாக. ஸோ we can able to understand the feeding relationship and also interaction between organisms. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து எனர்ஜி வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது. ஸோ ப்ரொடியூசர்ஸ்லேருந்து 3 different கன்சியூமர்ஸ்க்கு எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது, நியூட்ரியன்ட் எப்படி சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால்
நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஒரு பொல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஒரு ஈகோசிஸ்டமில் அப்படின்னா ஸோ எப்படி அது வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஃபுட் செயின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு பாய்சன் இருந்து சப்போஸ் ஏதாச்சும் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அதோட பாடியிலேருந்து அது தெரியாதனமா இன்னொரு லிவிங் ஆர்கானிசம் அதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா ஸோ அது மூலிமா என்ன இம்பேக்ட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மூவ்மெண்ட் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை வந்து we can able to understand and also their impact. ஃபுட் செயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான்ட்டை வந்து கிராஸ் ஹோப்பர் சாப்பிடும், கிராஸ் ஹோப்பர் ஃப்ராக் சாப்பிடும், ஃப்ராகை வந்து க்ரோ சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஒரு லீனியர் செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். ஆனால் ஃபுட் வெப் வந்து எல்லா ஃபுட் செயினையும் சேர்த்து ஒரு ஈகோசிஸ்டமில் போட்டோம் அப்படின்னா ஒரு மெனி இன்டர் ரிலேட்டட் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஃபுட் வெப். இதில் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட கன்சியூமர்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரீன் பிளான்ஸை வந்து கோட் சாப்பிடும், ரேபிட் சாப்பிடும், மவுஸ் கன்சியூம் பண்ணும். ஸோ அப்போது நிறைய விதமான கன்சியூமர்ஸ் வந்து க்ரீன் பிளான்ஸை சாப்பிட்றதுக்கு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ கோட்டை வந்து ஜாக்கலும் சாப்பிடும் அண்ட் ஆல்சோ லயனும் சாப்பிடும். அண்ட் ரேபிட்டை வந்து ஜாக்கலும் சாப்பிடும் அண்ட் ஆல்சோ வைல்ட் கேட்டும் சாப்பிடும். ஸோ மவுஸை வந்து அவுல் சாப்பிடும் அண்ட் ஆல்சோ ஸ்னேக் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிவிங் திங்கை கன்சியூம் பண்ணுறதுக்கு 2 இல்லை 3 விதமான டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்டர் ரிலேட்டட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஈகோசிஸ்டமில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபுட் வெப். And this food web is used to show a different feeding relationship between different species within an ecosystem. Okay students, இந்த வீடியோவில் ஃபுட் செயின்னா என்ன, எனர்ஜி வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது ஃபுட் செயினில், அண்ட் ட்ராபிக் லெவல் வந்து எப்படி இருக்குது, எனர்ஜி பிரமிட் வந்து எப்படி அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு, அண்ட் ஆல்சோ அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் என்ன, அண்ட் ஃபுட் வெப்னா என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப் பற்றி பார்த்தோம். I hope you understand the concepts well. In next video we can see another topic. Thank you for watching.